அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உண்மையிலேயே இந்த உலகத்திலேயே அதிகமான நேரங்கள் கடமையாற்றுபவர்கள் என்றால் அது பள்ளிவாசலிலே கடமையாற்றக்கூடிய இமாம்களாகத்தான் இருக்கும். பள்ளிவாசல் இமாம்கள் மட்டும்தான் 24 மணித்தியாலமும் அந்த பள்ளிவாசல் கடமையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ திடீரென்று ஒரு மரணம் வந்தாலும் அவர்கள்தான் முன்னால் நிற்க வேண்டும். ஒரு திருமணம் வந்தாலும் அவர்கள்தான் முன்னால் நிற்க வேண்டும். அதே போன்று கத்தம், பாத்திகா, விசேஷங்கள், பிள்ளைக்கு பேர் வைத்தல், ஏதோ அறிவித்தல் வரும், அந்த அறிவித்தலையும் அவர்கள்தான் அறிவிக்க வேண்டும். ஏதோ அந்த மஹல்லாவிலே 300 குடும்பம் என்றால் அந்த 300 குடும்பத்துடைய விவகாரங்கள் அனைத்திலும் இவர்கள்தான் பங்கு கொள்ள வேண்டும். இப்படித்தான் அந்த உலமாக்கள் அந்த பள்ளிவாசலிலே கடமையாற்றக்கூடிய இமாம்கள் அவர்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருந்த போதும் அவர்கள் அந்த 300 குடும்பத்தினருக்கும் இவர்கள் பதில் செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த மஹல்லாவிலே இருப்பார்கள் நிர்வாகத்தினர், பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் 11 பேர் இருந்தாலும் அந்த 11 பேருக்கும் பதில் சொல்ல வேண்டும். ஒரு நேரத்துக்கு தொழுகைக்கு வாரத்துக்கு சொனங்கினாலும் அல்லது வேறு ஏதாவது ஜும்மா விஷயங்களிலே ஏதாவது முன்ன பின்னாவினாலும், அதே போன்று குர்ஆன் மதரசாவிலே பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஏதாவது நடந்தாலும் அனைத்து விடயங்களுக்கும் இவர் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவருக்கு ஏசுவார்கள், பேசுவார்கள். ஏன் பள்ளிவாசலிலே அந்த மஹல்லாவாசிகள் 100 ரூபாய் 200 ரூபாய் மாதாந்தம் கொடுக்கின்றார்கள். அதனை நிர்வாகத்தினர் எப்படி சொல்லி வசூல் பண்ணுகின்றார்கள்? மௌலவிக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்போ அந்த மக்கள் நினைக்கின்றார்கள், அந்த மௌலவிக்கு நாங்கள் தான் சம்பளம் கொடுக்கின்றோம். நாங்கள் உழைத்து வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற உழைப்பில் தானே மௌலவிக்கு சம்பளம் கொடுக்கின்றோம். அப்போது நாங்கள் சொல்கிற மாதிரி அவர் நடக்க வேண்டும். அதிலே தௌஹீத்காரர்கள் இருப்பார்கள், அதே போன்று தப்லீக்காரர்கள் இருப்பார்கள், ஜமாத்து சலாமா, இன்னும் வேறு வேறு ஜமாத்துல் முஸ்லிமீன் போன்ற வேறு வேறு கொள்கைவாதிகள் எல்லாம் ஒரு ஊரிலே இருப்பார்கள். ஒவ்வொருத்தரும் நினைப்பது நான் விரும்பிய மாதிரி மௌலை நடந்து கொள்ள வேண்டும். கத்தம் ஓதுற நினைப்பா, நான் சொல்கிற மாதிரி கத்தம் ஓத வேண்டும். தௌஹீத்காரர்கள் நினைப்பார்கள் குனூத்து ஓதக்கூடாது, சுப தொழுகையில் கூட்டு துவா ஓதக்கூடாது, அல்ஹம்து பிஸ்மி சொல்லக்கூடாது, 8 3 11 ரக்காயத்து தான் தராவை தொழிக்க வேண்டும் என்றெல்லாம் இப்படி ஒவ்வொருவரும் அந்த மஹல்லா வாசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் விருப்பப்படி அந்த மௌலை நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் பெரியோரு பிரச்சனையாக அந்த மௌலைமாருக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இதெல்லாம் பொறுத்து போனாலும் ஏதோ ஒரு விஷயத்திலே ஒரு பிழை ஏற்பட்டாலும் அவரை விசாரித்து சம்பளம் கொடுக்கும்போது நீங்கள் லீவ் எடுத்து விட்டீர்கள், இந்த மாதம் கூடுதலாக வார மாதமெல்லாம் லீவ் எடுக்கக்கூடாது என்று ஒவ்வொரு சம்பளத்தை கொடுக்கும்போதும் அவருக்கு கதை சொல்லித்தான் அந்த சம்பளத்தை கூட நிர்வாகத்தினர் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தலைவர்கள், அதே போன்று செயலாளர்கள், அந்த நிர்வாகத்தினர் தங்களுடைய வீட்டு பிரச்சனையை பார்க்கின்றார்களோ இல்லையோ, ஆனால் மௌலவி முஅத்தினும் எங்கே போகின்றார்கள், என்ன தொழில் செய்கின்றார்கள், அவர்கள் எப்படி வாழ்கின்றார்கள், மௌலவி மோட்டார் பைக் ஓடுகின்றாரா, ஒரு பல்சர் ஓடுகின்றாரா, அவருக்கு ஏன் இவ்வளவு காசு, எப்படி உழைத்தார், ஒரு வீட்டை கொஞ்சம் உயர்த்தி கட்டினாலும் மௌலவி இப்படி கட்டுறாரா, அவர் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மௌலவி நல்லா இருக்கக்கூடாது. அவன் எப்படியோ செத்து சாகி அந்த ஊரிலே கிடந்து அவங்களோட காலடியிலேயே இருந்து தான் அவர்கள் வாழ வேண்டும். அவர்கள் கொஞ்சம் உயர்ந்து சென்றால் பள்ளிவாசல் நிர்வாகமே அவர்களை விலத்திவிடக்கூடிய சம்பவங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மௌலவி சம்பளம் கூட்டி கேட்டதுக்கு பள்ளியை விட்டு விலக்கிய வரலாறுகள் இருக்கின்றன. மௌலை பக்கத்து கடைக்கு போனதுக்கு, மௌலவி கிரவுண்டுக்கு விளையாட போனதுக்கு கூட மௌலவியை விலக்கி அனுப்பிய பல வரலாறுகளை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். எனவே இப்படி நடத்தாதீர்கள். அவர்கள் உலமாக்கள், அவர்கள் குர்ஆன் ஹதீஸை சுமந்தவர்கள், அவர்கள்தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர் வைக்கின்றார்கள்.
அதே போன்று அக்கீக்கா கொடுப்பதற்கான விஷயங்களை ஏற்பாடுகளை உங்களுக்கு செய்து தருகின்றார்கள். மரணித்தால் அவர்கள்தான் முன்னுக்கு வருகின்றார்கள். ஒரு நிக்காஹ் விஷயத்திலும் அவர்கள்தான் முன்னால் வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உங்களுடைய அழுக்குகளையும் உங்களுடைய விஷயங்களையும் 24 மணித்தியாலமும் கடமையாற்றக்கூடிய இந்த உலமாக்களை ஏன் நீங்கள் மதிப்பதில்லை? ஹுத்துபாவுக்கும் தான் பள்ளியிலே ஒரு மௌலவியை எடுத்து வைப்பது ஹுத்துபாவுக்கென்று 15-20 கிலோமீட்டருக்கு அங்காலிலிருந்து அவருக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு, போக்குவரத்து செலவு அவருக்கென்று 10,000-15,000 ரூபாய் கொடுத்து ஒரு அரை மணித்தியாலம் பேசுவதற்காக வேண்டி கொடுக்கின்றார்கள். ஆனால் அவர் வந்து பேசிவிட்டு போவார். ஆனால் பள்ளியில் இருக்கின்ற மௌலவிக்கு 15,000 தான் சம்பளம், 20,000 தான் சம்பளம். ஆனால் பேசக்கூடிய ஒரு ஹுத்துபாவிலே பேசக்கூடிய ஒரு மௌலைக்கு அரை மணித்தியாலம் பேசுவதற்கு 10,000-15,000 ரூபாய் கொடுக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த கிழமை அந்த மௌலவி லீவும் எடுக்க முடியாது. ஏன்? வரக்கூடியவர் பேசுவார், பீரங்கி பேச்சாளர், கத்தி பேசுவார். பேசியதற்கு பின்பு இவருக்கு தொண்டை கம்மிவிடும். அங்கு தொழிப்பதற்காக வேண்டி இந்த மௌலவி தான் கட்டாயமாக இருக்க வேண்டும். வேறொரு மௌலவி வாரர், இன்றைக்கு ஒரு லீவ் ஒன்று எடுப்போம், வேற ஒரு பக்கத்து ஊருக்கு போகும், அல்லது வேற ஒரு ஹுத்துபாவுக்கு போவோம், அல்லது சொந்தக்கார நண்பர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு ஏதோ ஒரு சாப்பாட்டுக்கு போவோம் என்று நினைத்தால் கூட போக முடியாது. ஏன்? வரக்கூடியவர் பீரங்கி பேச்சாளர், அல்லது அவர் தொழுகைக்கு பின்னால் கூட்டு துவா ஓத விருப்பம் இல்லாதவராக இருப்பார். ஆனால் இந்த கட்டாயம் இந்த மௌலவி இவர் ஹுத்துபா செய்வார், இவர் தொழுவிக்க வேண்டும். அதே போன்றுதான் ஒரு நிக்காஹ் விஷயத்திலும் கூட அந்த மௌலைக்கு ஒரு பயான் கொடுப்பதில்லை. சில மௌலைமாருக்கு 3-4 மாதமாக அந்த பள்ளியில் ஹுத்துபா பயான் கொடுப்பதில்லை. ஏன்? அவங்க ஸ்பெஷலாக எடுக்கிறது, ஸ்பெஷலாக வேறு ஊர்லேருந்து எடுக்கிறது. அவனும் குர்ஆன் ஹதீஸைத்தான் சொல்ல போகிறான், இவனும் குர்ஆன் ஹதீஸைத்தான் சொல்ல போகிறான். என்ன? அது ஒரு பெருமையாகிவிட்டது, அது ஒரு ஃபெஷனாக மாறிவிட்டது இந்த பள்ளிகளிலே. அதே போன்று நிக்காஹ் வைஃபத்துக்கு கூட இவருக்கு கடைசியில் ஹசரத் அந்த துவா ஒன்று ஓதிடுங்க, இவர் துவா ஒரு அடிமை மாதிரி, ஏதோ அந்த பள்ளி வாசலில் கடமை பார்க்குற மௌலைமாறு அடிமை மாதிரி, ஏதோ ஒரு வேலைக்காரன மாதிரி தான் இன்று பாவித்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று ஒரு ஜனாசா விழுந்து விட்டாலும் கூட கடைசியில் மையவாடியில் வைத்து பீரங்கி பேச்சாளர் ஒருவரால் எடுத்து ஹசரத் நீங்கள் பேசுங்க, அப்போ அவர் பேசுவார். கடைசியில் பள்ளி ஹசரத் ஒரு சின்ன துவா ஒன்று ஓதுறது. இப்படித்தான் பள்ளி ஹசரத்துமார்களை பாவித்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே மஹல்லாவாசிகள், ஊர் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், நிர்வாகத்தினர் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மௌலைமாருடைய கண்ணியத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று வருகின்றது ரமலான், அதாவது ரமலான் பெருநாள், அதாவது நோன்பு பெருநாள் வருகின்றது. அந்த நோன்பு பெருநாளிலும் கூட மௌலைக்கு முஅத்தினுக்குன்னு சொல்லி காசை வசூலிப்பார்கள். மக்களிடத்திலே 2,000, 3,000, 1,000 என்றெல்லாம் மக்கள் கொடுப்பார்கள். கொடுத்தா கடைசியிலே அதை 3ஆக பிரிக்கிறது. அதை 3ஆக பிரித்து முஅத்தினுக்கு ஒரு பகுதி, ஹசரத்துக்கு அதில் ஒரு 5,000, 10,000 கூட, இன்னொரு பகுதியை பள்ளிக்குன்னு சொல்லி அவங்க எடுத்துடுறது. அந்த ஹசரத்துமார், அந்த முஅத்தின்மார் அவங்க 2 பெருநாளையும் தான் அவங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா கஷ்டப்பட்டு தொழிப்பாங்க. தராவீஹ் 20 ரக்காயத், அங்கே 3 ரக்காயத் வித்ர். அதே போன்று கியாமுல்லைல், அது கியாமுல்லைல் கடைசி 10ல் ஒரு கியாமுல்லைல் தொழிக்கிறல்ல, இன்னும் ஒரு 10 பேர் ஹசரத் எங்களுக்கும் தொழிச்சுடுங்க, ஒரு 3 மணிக்கிட்டா வருவான். இன்னும் 1 மணிக்கிட்டா ஒரு ஜமாத் ஒன்று வரும், ஹசரத் எங்களுக்கும் அந்த கியாமுல்லைல் தொழிங்கன்று. அந்த மனுஷனுக்கு இரவு முத்தலா தூக்கமும் இல்லை, நிம்மதியும் இல்லை. அவர் தொழுகிறது உங்களுக்காக வேண்டி தான் தொழுகிறது. எனவே இப்படியெல்லாம் செய்யாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. இபாதத் என்பது ஒரு மனுஷன் விரும்பி செய்யக்கூடியது. சரி, தராவீஹ் 20 ரக்காயத், அதில் ஒரு 3 ரக்காயத் 23, கியாமுல்லைல் ஒரு 10 ரக்காயத், அதோடய போதும். நீங்கள் தொழுகிறன்னு சொன்னால் வேறு ஹசரத்துமாரை எடுத்து நீங்கள் தொழுவிக்க வைங்க. அந்த பள்ளி ஹசரத்து அந்த இரவு முத்துலா அவர் விரும்பியோ விரும்பாமலோ அவர் கியாமுல்லைலும் தராவீஹின் தொழுக்கி அந்த மனுஷனுக்கு பட்ட பாடு. எனவே இப்படி அந்த பள்ளி ஹசரத்துமார்களை பாவித்து கொண்டிருக்கின்றோம். எனவே இதெல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு லீவ் எடுக்க முடியாது, பள்ளி ஹசரத் ஒரு லீவ் எடுக்க முடியாது. அங்கே பெரியவர், அந்த வசூலிப்பவர் தான் அந்த பள்ளி வாசலிலே அந்த ஊருக்கே பெரியவர். ஏன்? இவர் வசூலித்து கொடுத்தால்தான் நிர்வாகம் ஹசரத்துக்கும் முஅத்தினுக்கும் சம்பளம் கொடுக்க முடியும். எனவே அந்த வசூலிக்கக்கூடிய ஒரு ஆளை வைத்திருப்பார்கள். அவருக்கு வேறையா கொம்ஸ் வேறு.
100 ரூபாய்க்கு 10 ரூபா 5 ரூபா 20 ரூபாய்ன்னு சொல்லி அவருக்கு வேறையா கொம்ஸ் வேற. அவர் தான் அந்த ஊரிலே பணக்காரர், அந்த ஊரில் வசூலிக்கக்கூடியவர். ஏன்னா அவரை தான் பெரிய ஆளாக ஆக்கி வச்சுக்கொள்கிறார். அவர் தான் ஹசரத் அங்கே போகிறாரு, ஹசரத் இப்படி செய்கிறாரு, ஹசரத் கடைக்கு போகிறாரு, ஹசரத் கிரவுண்டுக்கு போயிட்டு விளையாடுறார். அவரை மரியாதை அவரையா பாதுகாத்து கொள்ளணும். இவர் பெரிய ஆள் மாதிரி, இவர் நல்ல மரியாதையை பாதுகாத்து கொள்கிற ஆள் மாதிரி. இவர் தான் அங்கே கள்ளன், அந்த ஊரில் வசூலிச்சு அங்கே களவெடுத்து இங்கே களவெடுத்து அவன் தான் அந்த ஊரில் பணக்காரன். ஆனால் இங்கே ஹசரத்தை மாட்டி விடுறதும் முஅத்தின் சாப்பை மாட்டி விடுறதும் இப்படி அந்த நிர்வாகம் அவரை தான் பெரிய ஆளாக வச்சு கொண்டிருக்கிறார். ஏன் அவர் தானே இயக்கி கொண்டிருக்கிறார். நிர்வாகம்னு சொல்லி சும்மா அவங்க சம்பளம் கொடுக்குறதானே நியமித்து வச்சுக்குது. ஏன் நிர்வாகத்தில் ஒரு 2 பேருக்கு போய்ட்டு வசூலிக்கலாதா? அப்போ அந்த காசு மிச்சம் தானே, கொம்ஸ் கொடுக்குற காசு மிச்சம் தானே. எனவே இவ்வாறு ஹசரத் ஒரு நல்ல முறையில் இருந்து கொள்ள முடியாது, ஹசரத் ஒரு பைக் ஓட முடியாது, ஹசரத்துல பிள்ளைகள் நல்ல முறையில் ஒரு உடுப்பு உடுத்த முடியாது. ஹசரத்ர மகன் இப்படி ஒரு முடியை அவன் ஏனைய அழகாக புடியமார் வெட்டுற மாதிரி அவர் முடியை வெட்ட முடியாது. ஹசரத்ர மகன் இப்படி வெட்டிக்கிறான். ஹசரத்ர மகள் ஒரு நல்ல உடுப்பு உடுத்த முடியாது. எத்தனையோ ஹசரத்மார்கள் வீட்டில் கரண்ட் இல்லாமல் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை ஹசரத்மார் வீட்டில் பாத்ரூம் இல்லாமல் இருக்குது. ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. ஒரு ஹசரத் 25 வருடமாக பெரிய ஒரு ஊரில், ஒரு நல்ல பிரபல்யமான ஊரிலே கடமையாற்றியவர். கடைசியில் அவருக்கு வயது முதிர்ந்து மௌத்தாகி விட்டார். மௌத்தை ஜனாசாவை வீட்டுக்கு கொண்டு போய் பார்த்தா அவருக்கு வீடும் இல்லை, பாத்ரூமும் இல்லை, வீட்டில் கரண்டும் இல்லை. இப்படியான நிலைமையில் அதுக்கு பிறகு அவருக்கு வீட்டை கட்டி கொடுத்து அவருக்கு கரண்ட் எடுத்து கொடுத்து அதுக்கு பிறகு என்ன பிரயோசனம்? அவர் இருக்கும்போது அவரையே சந்தோஷப்படுத்தியிருக்கணும். எனவே இவ்வாறு நமது சமூகம் இந்த மௌலைமாரை, இந்த பள்ளி ஹசரத்மாரை பாவித்து கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு சரியான தூக்கம் கிடையாது, சரியான லீவு கிடையாது, ஒரு இடத்துக்கு போக முடியாது. ஒரு நேர தொழுகைக்கு சொனங்கினாலும் அல்லது வேற ஒரு கல்யாண வைபவத்துக்கு சொனங்கினாலும் அல்லது கத்தம் பாத்திகான்னு சொல்லி 11 மணிக்கு வருவான், ஓதி பார்க்கறதுக்கு வருவான். நான் ஒரு முறை பள்ளியில் இருக்கக்குள்ள ஒரு சம்பாரம் 2 மணிக்கு ஓதி பார்க்கறதுக்கு. நான் அந்த ஊருக்கு போன புதுசிலே. அப்போது நான் சொல்லிட்டேன், எனக்கு இந்த டைம்லாம் ஓதி பார்க்க வரையில்லாது, எனக்கு பயம் இருக்குது. போன புதுசு ஊர் யாருன்னு தெரியா, கூப்பிட்டு வர யாருன்னு தெரியா. போகிற அடுத்த நாள் அவன் ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு நம்மளுக்கு எதிராக ஏதோ ஆர்ப்பாட்டம் மாதிரி ஒன்று செய்கிறான். அப்போ இப்படித்தான் இந்த சமூகம் இப்படித்தான் இந்த சமூகம் போய்கொண்டிருக்குது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பள்ளி நிர்வாகிகளே, உலமாக்களே, இந்த மௌலைமாருக்கு, பள்ளிவாசலிலே கடமையாற்றக்கூடிய இந்த மௌலைமாருக்கு என்று ஒரு திட்டத்தை வகுக்க வேண்டும். உலமா சபை இருக்கிறது, மஜ்லிஸ் ஷூரா இருக்கிறது, அதே போன்று வக்குஃப் சபை இருக்கிறது, பள்ளிவாசல் சம்மேளனம் இருக்கிறது. இவ்வாறானவர்களெல்லாம் சேர்ந்து இன்று வரைக்கும் மௌலைமாருக்கென்று ஒரு திட்டத்தையோ அவர்களுக்கென்று ஒரு நல்ல ஒரு நடைமுறையையோ இதுவரைக்கும் எடுத்தீர்களா? இல்லையே, எடுக்க முடியாது. ஏன் உங்களால் எடுக்க முடியாது? நீங்கள் அப்படி எடுத்தீர்கள் என்று சொன்னால் அடுத்த கிழமை உங்களை பள்ளிவாசலுக்கு பயானுக்கு கூப்பிட மாட்டாங்க, அந்த வருமானம் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதற்காக வேண்டி யாருமே இதில் தலையிட மாட்டீங்க. எனவே இந்த விஷயத்திலே பொதுமக்கள் ஒன்று கூடி, மஹல்லாவாசிகள் ஒன்று கூடி மௌலைமார்க்கின்ற ஒரு சுதந்திரத்தை கொடுங்கள். அவர் ஜுப்பா தான் போடணும், தலப்பா கட்டணும், தொழிற்கொள்ளோ ஒரு ஷர்ட் போட இயலாது, ஒரு டிஷர்ட் போட இயலாது, தொப்பில்லாமல் மறந்து வைத்து சரி வெளியில் போயிடலாது. ஹசரத் டிஷர்ட் போட்டுட்டாரு, ஹசரத் ஏதோ இந்த விபச்சாரம் ஒன்று செஞ்ச மாதிரி தான் கத்துவானல். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இதனை பார்த்து இன்று அதிகமானவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஓதுறதுக்கு விடுறதுக்கு பயப்படுறாங்க, ஓத விடுறதுக்கு இன்று பயப்படுறாங்க. அது ஒரு கஷ்டம் மாதிரி இன்று காட்டி விட்டார்கள் மக்கள். மோலைன்னு சொன்னால் தலப்பா கட்டிக்கணும், பெரிய கிப்பா போட்டிருக்கணும், எப்பவும் தஸ்பீஹோட இருந்து பள்ளிக்குள்ளே இருந்து குர்ஆன் ஓதிக்கொண்டு எப்பவும் கத்தம் பாத்திகா அப்படி ஒரு இந்த பாவமார் திரிவானோல் அதே மாதிரி இருந்தால் தான் அங்கே மதிப்பு ஹசரத்துக்கு, இல்லாட்டி கணக்குங்க எடுக்கிறல்ல. இப்படித்தான் நம்ம சமூகம் இந்த இஸ்லாத்தை வழங்கி கொண்டிருக்குது. இதனால் எத்தனையோ ஓதுவதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸை படிப்பதற்காக வேண்டி செல்லக்கூடிய மாணவர்கள், அதே போன்று அவர்களுடைய பெற்றார்கள் என்று அவர்களை தடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான கஷ்டங்கள் வரும் என்பதற்காக வேண்டி. அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த பள்ளியில் பக்கத்தில் அந்த மஹல்லாவாசியில் இன்னொரு மௌலவி இருப்பான். அந்த மௌலவியை இவங்க பிடிச்சி வச்சுக்கொள்கிற இவரை குறை பார்க்குறதுக்கு. அவனும் அந்த நாசமாக போனவனும் அந்த நாதாரியும் இந்த மௌலையை பற்றி சொல்லி கொடுக்குறோம். அவர் பயான் அப்படி செய்கிறாரு, அவரை தொழுகை அப்படி ஒன்றும் இல்லை, இவனுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கும்.
இவர் சும்மா ஒரு பொறாமை. ஒரு டாக்டராக இருந்தால் ஏதோ தவறு செஞ்சால் அந்த டாக்டர் ஏனைய மக்களிடத்திலே சொல்ல மாட்டான், பொதுமக்களிடத்திலே சொல்ல மாட்டான். அவன் தானாக அவர்கிட்ட போயிட்டு திருத்தி கொடுப்பான். அதே போன்று ஒரு ஆசிரியராக இருந்தால், அதே போன்று ஏனைய ஜொப்பில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அந்தந்த இனத்தை சேர்ந்தவர்களுடைய குறைகளை யாரும் காட்டி கொடுப்பதில்லை. ஆனால் இந்த மௌலவிமார் என்ற ஒரு இனம் இருக்குதே, இவனால் தான் முதலாவது காட்டி கொடுக்கிறது. ஏண்டா இவர் போன உடனேயோ அந்த இடத்தை இவன் பிடிச்சி கொள்றதுக்காக வேண்டி, இவர் 15,000 சம்பளத்துக்கு வேலை செய்கிறான்டா, என்ன 15,000 அது நம்மளுக்கு தேவையில்லை, ஒரு 12,000 தாங்க, அது நம்ம பார்த்து செஞ்சுக்கலாம், நம்ம ஊரால் தானே, அது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இவன் ஒழிஞ்சு கொள்வது. அப்புறம் இவன் போனால் இவனை நல்லா வச்சுக்கொள்வானோலா, இவனை அதை விட ஆட்டி படைப்பானோல். இப்படித்தான் இந்த மௌலை மாறுற நிலைமை சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே உலமா சஃபை, அகில இலங்கை உலமா சஃபை, அதே போன்று மஜ்லிஸ் ஷூரா, அதே போன்று பள்ளிவாசல் சம்மேளனம் இந்த மௌலைமாருக்கான ஒரு தீர்வு திட்டத்தை அழகான முறையில் உருவாக்கி அவர்களுக்கென்று எப்படி லீவு, எப்படி அவர்களை பயன்படுத்துவது, எப்படி அவர்களுக்கான சம்பளம் என்பதெல்லாம் ஒரு அனைத்து பள்ளிவாசல்களிலும் ஒரு திட்டத்தை உருவாக்கி இந்த மௌலைமாருக்கான சுதந்திரத்தை கொடுங்கள். அப்படி சுதந்திரத்தை கொடுத்தால் மட்டும்தான் இந்த ஊர் நல்லா இருக்கும், நமக்கு பரக்கத்து வரும், நமக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தருவான். ஏன் அனைத்து வேலையை இந்த மௌலை தான் பார்க்கறது. நீங்கள் அவரை நல்லா வச்சுக்கலாட்டி உங்களை அல்லாஹ் நல்லா வச்சு கொள்வானா? ஒரு காலமும் நல்லா இருக்க மாட்டீர்கள். எனவே இந்த பள்ளிவாசலிலே கடமையாற்றக்கூடிய இமாம்களையும் முஅத்தின்மார்களையும் கண்ணியப்படுத்தி நாங்களும் அந்த பரக்கத்தை அடைந்து கொள்வதற்கு இல்லாமல் அல்லாஹ் எம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.